சௌமியா விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃப்ளிப்கார்ட்டில் நியூவாக லான்ச் ஆக போகிற மொபைல் பற்றினதை வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்ன ப்ரைஸில் ரிலீஸ் ஆக போகுது, அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ண போகிறேன். வெரி லோ பட்ஜெட்லேருந்து சூப்பரான மொபைல்ஸ்லாம் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதுவும் ஃப்ளிப்கார்ட்டோட ஸ்பெஷல் ஆஃபர், லான்ச் ப்ரைஸ், அப்புறம் எக்ஸ்பெக்டட் டேட்டும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ஒரு மொபைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்பவே ஷாக் ஆகிடுவீங்க. இதோட ரேட்டை நான் கடைசியாக சொல்கிறேன். இது AI + Pulse 2. ஆமாங்க, கம்மிங் March 11 ஃப்ளிப்கார்ட் அண்ட் ஷாப்ஸியில் ஆஃப்டர்நூன் 12 o'clock அளவுக்கு இது லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த AI + Pulse 2 மொபைல் வந்து 2 ஆப்ஷனில் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியோட வருது. ஒன்று 4GB RAM + 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட வருது. அது வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 6000 rupeesக்கு வருதுங்க. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா 6GB RAM அண்டு 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் வந்து 8000 rupeesக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். இது வெறும் லான்ச் பண்ணி 24 hours மட்டும்தான் இந்த ஆஃபர் நம்மளுக்கு வேலிடிட்டின்னு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் அண்டு 450 nits பிரைட்னஸோட 6.74 inch நம்மளுக்கு இந்த டிஸ்பிளே வருது. இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண பல்ஸ் 1 மாடலில் வந்து 5 MP தான் செல்ஃபி கேமரா இருந்துச்சு. ஆனால் இந்த மாடலில் வந்து 8 MP யூனிட்டாக மாற்றிருக்காங்க. இதில் முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு தெரியுமா? இந்த மாதிரி ரேட்டுக்கு 6000 mAh பேட்ரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி நமக்கு இந்த மாதிரி ரேட்டில் வந்து 5000 mAh பேட்ரி தான் எப்போதுமே நமக்கு இருக்கும். ஆனால் இது இந்த ரேட்டுக்கு ரொம்பவே அஃபோர்டபுள் தான். இதில் 50 MB பேக் கேமராவும் 80 MB செல்ஃபி கேமராவும் இருக்குது. இது நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. March 11 இது ரிலீஸ் ஆகிருக்கு. நான் March 11 என்னோடய ப்ராடக்ட்டில் நான் டேக் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோ கீழே உங்களுக்கு இந்த மொபைல் டேக்கில் இருக்கும், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வாங்க நெக்ஸ்ட் என்ன மொபைல்னு பார்த்துடலாம். ஆமாங்க, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஒரு சூப்பரான மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா Oppo K14 5G தான். இது Oppo K14X 5Gக்கும் அப்புறம் இந்த மாடல் வந்துருக்கு. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா March 9 வந்து ஆஃப்டர்நூன் 12 o'clock இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. Oppo K14X 5Gக்கும் Oppo K14 5Gக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். கம்பேரிட்டிவ்லி இது வந்து பெஸ்ட்டாக இருக்குது. இது ஒயிட் அண்ட் வயலட் 2 கலரில் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 45 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. 7000 mAh பேட்ரி கொடுத்துருக்குறாங்க. டூயல் சிம் இருக்குது. 120 ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அப்புறம் 6.7 inch FHD அண்ட் AMOLED டிஸ்பிளே இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா 16 MP அண்டு ரியர் கேமரா 50 MP + 2 MP கொடுத்துருக்குறாங்க. கேமரா பொறுத்த அளவுக்கு இந்த மொபைலில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா 20,000 சேல் பண்ணுறதுக்கு இருக்கிறாங்க. March 9 இது லான்ச் ஆக இருக்குது. என்னோடய ப்ராடக்ட்டில் நான் டேக் பண்ணுற இந்த வீடியோ கீழே மொபைலோட லிங்க் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம். கம்மிங் March 11 iPhone 17e லான்ச் பண்ண இருக்கிறாங்க. என்ன தான் 1000 ஃபோன் வரட்டாங்க, இந்த ஐஃபோனுக்குன்னு உள்ள ஒரு ஹைப் மட்டும் மாறவே மாறாது. இப்போ அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இந்த iPhone 17e லான்ச் பண்ணியிருக்காங்க. iPhone 17 சீரீஸில் இது ரொம்பவே கம்மியான ரேட்டில் வந்திருக்கு. இப்போது இது iPhone 17e. இதில் பார்த்தீங்கன்னா A19 சிப் 48 MP ஃபியூஷன் கேமராவும் இதில் கொண்டு வந்திருக்காங்க. இதில் 2 டிஃபெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா iPhone 16eல எப்படி வந்து ஃபோனை வடிவமைச்சிருக்காங்களோ அதே மாதிரி எந்த மாற்றமும் இல்லாமல் இதை வடிவமைச்சிருக்காங்க. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா 16Hz டிஸ்பிளே மட்டும்தான் இதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் வந்து ஒரு மேஜர் டிஃபெக்டாக இருக்குது. இதோட சார்ஜிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா USB கேபிளில் நம்ம வந்து 20 watts அதுக்கு மேற்பட்ட வாட்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணி 30 minutesல வந்து 50% வரைக்கும் அதில் சார்ஜ் செய்ய முடியும். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 65,000க்கு சேலாக இருக்குது. iPhone 16e விட ஒரு 5,000 இது கம்மியாகவே இருக்குது. அப்புறம் 128GBலேருந்து 256GB வரைக்கும் இதை வந்து அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. இது March 4 ப்ரீ புக்கிங் போயிட்டுருக்கு. March 11 தான் இது வந்து நம்மளுக்கு லான்ச் பண்ண இருக்கிறாங்க. இது வந்து பிளாக், ஒயிட் அண்டு சாஃப்ட் பிங்க் 3 கலர்ஸில் வந்திருக்கு.
இது கண்டிப்பாக ஒரு 26 ஹவர்ஸுக்காவது வீடியோ ப்ளேபேக் பேட்டரி நமக்கு செட் ஆகும். அப்புறம் 2x டெலிஃபோட்டோ வசதியோடு இது இருக்குது. 4K டால்பி விஷன் 60 fps வீடியோவையும் நம்ம இதில் அக்செப்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓவராலாக ஒரு நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு நல்ல ஐஃபோன்னே சொல்லலாம். இதோட ப்ராடக்ட்டும் நான் கீழே டேக் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி வாங்கிக்கலாம். ஆமாங்க, நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா iQOO Z11. இந்த Z சீரியஸில் இது நெக்ஸ்ட் மாடலில் இப்போ வந்திருக்கு. இது வந்து மார்ச் 12 ஆஃப்டர்நூன் 12 o'clock அளவுக்கு நமக்கு வந்து லான்ச் பண்ண இருக்காங்க. இது அமேசானில் தான் லான்ச் பண்ண இருக்காங்க. இன்னொன்று என்ன இதில் வந்து ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜ் பற்றி நீங்கள் கவலையப்பட தேவையில்லை. ஏன்னா 7200 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒன் டைம் நீங்கள் சார்ஜை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது 40 ஹவர்ஸுக்கு நம்ம வீடியோஸ் பார்த்துக்கலாம். ஒரு 15 ஹவர்ஸுக்கு கேமிங் விளாடிக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஷூரிட்டி கொடுத்துருக்காங்க. 44 watts ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் சார்ஜிங் வசதியும் இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து ஒரு 6 இயர்ஸுக்கு வந்து இது பேட்ரி வந்து கேரண்டி கொடுத்துருக்குறாங்க. இதோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 7400 டர்போ. இது வந்து லேக்லாம் இருக்காதுன்னு அவங்களே வந்து ஷூரிட்டி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது வந்து கலர்ஸ் வந்து மின்ட் க்ரீன் அண்ட் பிளாக்ல 2 கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. 6.78 இன்ச் அளவுக்கு அதோட வந்து டிஸ்பிளே இருக்குது. 120 ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. இது கேமிங்க்கு ரொம்பவே சூப்பரான மொபைல்னு சொல்லலாம். இதில் வந்து கேமராவை பொறுத்த அளவுக்கு 50 MP மெகா பிக்சல் வந்து மெயின் கேமரா இருக்குது. 32 MP வந்து செல்ஃபி கேமரா இருக்குது. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா 23,000க்குள்ளே நம்மளுக்கு சேல் பண்ண இருக்காங்கன்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. 8GB ரேம் ப்ளஸ் 256 GB மெமரி வந்து இந்த மாடலில் இருக்குது. இது வந்து மார்ச் 12 நமக்கு லான்ச் பண்ண இருக்காங்க. இந்த மொபைலையும் நான் கீழே ப்ராடக்டில் டேக் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இது ரொம்ப பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். ஓவராலாக இது சூப்பரான ஒரு மொபைல்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய நம்ம ஃப்ளிப்கார்ட் ஆஃபர்ஸ்லாம் நம்ம போட்டுட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் குக்கிங் வீடியோஸ், ப்ராடக்ட் ரிவ்யூ அண்டு நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணிட்டு வரோம். எல்லாமே தொடர்ந்து பாருங்கள். இது போல் இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.